இப்ப இதுலயே வந்து பாத்தீங்கன்னா, இன்னொரு ஜாப். ம். இப்போ நமக்கு வந்து இப்படி ஒண்ணு இருக்கு. இந்த இடத்துல வந்து ஒரு 50 இது இருக்கு. 50 ம். லைனு அப்புறம் ஓகேவா ப்ரோ? ஓகே. இப்ப ஃபேஸ்ல இந்த மாதிரி இருக்கு. ம். ஃபேஸ்ல க்ரூவிங்கே போடலாம். ஆனா டர்னிங் ம். டூல் போட்டா டைம் மிச்சம் தானே நம்மளுக்கு. நல்லா சேவ் ஆகும் நமக்கு. ம். க்ரூவிங் வந்து பெக்கிங் ஸ்டைல்ல எடுக்கிறத விட, ம். நமக்கு டர்னிங் மோட்ல போட்டா இது ஈஸி தானே. ஈஸி ஸ்மூத்தா இருக்கும் ஜாப். என்ன ப்ரோ? இல்ல ஜாப் ரொம்ப ஸ்மூத்தா இருக்கும். ஃபினிஷிங் நல்லா இருக்கும். ஆமா, ஆமா, ஆமா. ஸோ அதுக்கு எப்படி ம். நியூட்ரல் டூல் போடுறது அப்படின்னு பார்க்க போறோம். இந்த மாதிரி வெர்த்துக்கு. ஓகே. சரிங்களா? ம். ஸோ இந்த மாதிரி ம். புடிச்சர்றோம். இதுல வந்து பொதுவா ம். ஹாரிசான்டல், வெர்டிகல் மட்டும் தான் ப்ரோ வரும் மாஸ்டர் கேம்ல. சரிங்களா? ம். இங்கேருந்து ஓகே. ம். இது வரைக்கும் ம். ஓகே ம். குடுக்குறேன். ம். இப்படி கீழ வந்தீங்கன்னா ஹாரிசான்டல்ல எல்லாம் வேற எதுவுமே இருக்காது. அதனால நீங்க ஒரு ஹோல்டர் எடுத்துக்கோங்க. சரிங்களா? ம். ஹோல்டர் ம். ஓகே. எடுத்துட்டு டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. ம். டபுள் கிளிக் ம். பண்ணிட்டு ஹோல்டர்ல போயிட்டு வி வைப்பீங்களா? வி ஸ்டைல். ம். ம். ஓகே. இப்படி வச்சீங்கன்னா இந்த மாதிரி வி ஸ்டைல் வந்துரும் இந்த இடத்துல. வந்துருச்சு. ஆனா இது வந்து இப்படி வேண்டாம். ம். எனக்கு ஃபேஸ்க்கு நேரா வேணும் இல்லையா? டபுள் கிளிக் ஆமா. பண்ணி இந்த இடத்துல செட்டப் டூல்ன்னு இருக்கா? ஓகே. ம். செட்டப் டூல் போயிட்டு இந்த ம். வெர்டிகல்ன்னு இருக்கிறத ஹாரிசான்டல்ன்னு மாத்தி ம். விட்டுருங்க. ம். ஓகே. ஹாரிசான்டல்ன்னு மாத்தி விட்டீங்கன்னா, ம். இப்ப என்ன ஆயிடுச்சு? இந்த பக்கம் வந்திருக்கா? டூலு ரைட் சைடு பார்த்த ஆமா. மாதிரி. ஆனா இது தப்பு ம். தானே டைரக்ஷன். ஆமா. இத திருப்பி டபுள் கிளிக் பண்ணுங்க. ம். ஹோல்டர்ஸ் போயிட்டு இந்த வி ம். கிட்டயே இன்னொரு வி இருக்கும். தெரியுதா? இந்த வி கீழயே. இது அப்படியே அப்படியே ஸ்லோ பண்ணுங்க. அ ஓகே. லோட் ஆகுறது ஸ்க்ரீன் அப்படியே மாறுது எனக்கு. நெட் கொஞ்சம் ஸ்லோவா ஆகுதுன்னு. ஓகே, ஓகே ஓகே. சொல்லுங்க. ம். இருங்க. செட்டப். இந்த ம். இன்சர்ட் வந்து ரைட் ஹேண்ட் சைடு பார்த்த மாதிரி இருக்குங்களா? இது புரியுதா? ஆமா. இது சரியில்ல. தப்பு. ஆமா. ரைட் சைடுல இருக்குது இன்சர்ட். டபுள் கிளிக் பண்ணி ம். ஹோல்டர்ஸ் போங்க. ம். ம். ஹோல்டர்ஸ்ல இந்த வி இல்லாம கீழ ஒரு வி இருக்கு பாருங்க. இன்னொரு வி இருக்கு பாருங்க. ஓகே. இந்த வி செலக்ட் பண்ணி ஓகே குடுத்தீங்கன்னா, அப்படியே டைரக்ஷன் மாறிக்கும். அது ஆட்டோமேட்டிக்கா. ம். சரி. ஓகேவா? ஓகே. ம். ரஃபிங் பாராமீட்டர்ஸ் ஃபில்டர் ஆன் பண்றோம். லீட் இன் வந்து இதுக்கு கரெக்ட்டா இருக்கு. ஏன்னா இப்படிதான் உள்ள போகுது. அப்புறம் ஓகே. பிளங்கிங்ல வந்து க்ரூவிங்ல இறங்கலாம். ஓகே, ம். ஓகே. ம். நான் இது என்னன்னு சொல்றேன். எஸ் குடுத்துருங்க. பாராமீட்டர் போய்க்கோங்க. பாராமீட்டர் ம். போயி, நீங்க இந்த சைடு வந்து ரைட்டு இந்த இடத்துல யூ ஸ்டாக் ஃபார் அவுட்டர் பவுண்டரி. யூ ஸ்டாக் ஃபார் அவுட்டர் பவுண்டரி. அவுட்ரு. ஓகே. அதே மாதிரி இங்க பாராமீட்டர்ல நம்ம என்னென்ன வச்சோம்? லீட் இன், லீட் அவுட் இப்படி இறங்கணும். பிளஞ்சுனா ஆ. க்ரூல இறங்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, யூ ஸ்டாக் ஃபார் அவுட்டர் பவுண்டரி வச்சோம். இந்த இடத்துல ஆ. ஓடிக்கு பதிலா ஃபேஸ் அப்படின்னு குடுக்கணும். என்ன குடுக்கணும்? ஃபேஸ். பேஸ். ஓகே. ஃபேஸ் குடுத்துட்டு நீங்க ஓகே பண்ணிட்டீங்கன்னா, ரீஜெனரேட் ம். பண்ணீங்கன்னா, பாராமீட்டர் இந்த லெஃப்ட்ன்னு இருக்கா? ம். இத ரைட்ன்னு சேஞ்ச் பண்ணி விட்டுருங்க. இத என்ன பண்ணி விட்டுருங்க? ரைட்ன்னு. இந்த மாரி ரைட்டு. டைரக்ஷன் தப்பா எடுத்தா, லெஃப்ட்ன்னு ஆ. இருக்கிறத ரைட்ன்னு சேஞ்ச் பண்ணி விட்டீங்கன்னா போதும். அதுவே வந்து இந்த ஓகே. பக்கம் எடுத்துரும். ப்ரோ அது ம். எப்படி என்ன ரைட்டு அப்படின்னு கேட்பீங்க. இது வந்து G41, 42 இதெல்லாம் G41, 42 கிடையாது. ஏன்னா அது வந்து ஓகே. ஃபினிஷிங்ல மட்டும் தான் வரும். இதுல என்ன ம். ரைட்டு அப்படின்னா, ஜாமெட்ரி போனீங்கன்னா, செயின் எப்படி பிடிக்கிறீங்க? இப்படி பிடிக்கிறீங்களா? ஆ. இதுக்கு ரைட் சைடு எது? இந்த சைடுக்கு இந்த பக்கம் ரைட். ஆமா. இந்த லெஃப்ட்ன்றது எது? இந்த சைடுக்கு இந்த பக்கம் லெஃப்ட். அப்ப நம்ம எந்த லெஃப்ட். பக்கம் ஓட்டப் போறோம்? ரைட் தான் ஓட்டப் போறோம். ம். ஓகே. புரிஞ்சுச்சா எப்படின்னு ரைட்டுன்னு? ஓ ஓகே, ஓகே. புரியுது. ஓகே. ஸோ இந்த மாரி போட்டீங்கன்னா, உங்களுக்கு நியூட்ரல் டூல் நீங்க என்ன பண்ணிக்கலாம்? ஃபேஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. புரிஞ்சுங்களா? புரியுது. ஓகே. ஸோ இத வச்சு மேக்ஸிமம் உங்களால ஜாப நீங்க என்ன பண்ண முடியும்? போட முடியும்.